வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து அசாம் கடை ஸ்பெஷலோட வந்திருக்கேன். இது வந்து சொல்றது கலுப்பல் சிக்கன் கறி. கலுப்பல் சொல்றது தேங்காய் பூ அரிசி எல்லாம் வறுத்து செய்யற ஒரு ரெசிபி தான். நல்ல ஈஸியா இருக்கும், பட் நல்ல சூப்பரான டேஸ்ட். ஸோ வாங்கோ அசாம் கடை ஸ்பெஷல் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன். முதலாவது இந்த கோழியை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ் கோழி எடுத்திருக்கிறேன். 750 கிராம் வருது ஃப்ரெஷ் கோழி. ஸோ இந்த ஃப்ரெஷ் கோழிக்கு வந்து இதில் வந்து ரோஸ்டட் துணப்பகா இருக்குது, சிங்கிளாக பாய்க்கிற கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் போடுறேன். இதில் வந்து உப்பு இருக்குது 1 டீஸ்பூன். சின்ன சீரை பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. பட் நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது 1/2 டீஸ்பூன். இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் 14 கிராம் பழப்புளி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் விடுறேன். இந்த பழப்புளி போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரெஷ் கோழியோ நார்மல் கோழி யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். உண்டு ஃப்ரெஷ் கோழி என்று சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும் கோழி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நார்மலி க்ளவுஸ் எல்லாம் போட்டு செய்கிறாள் இல்லை, ஆனால் இன்றைக்கு திடீரென்று தண்ணியை வட்டி போட்டாங்க. தண்ணி இல்லை. ஓகே, இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் தூக்கி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். பட் உங்களுக்கு முடிஞ்சான்னு சொன்னால் இதை நீங்கள் ஓவர் நைட் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கு நான் 2 மணி நேரம் தூக்கி வைக்க போகிறேன். நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து திருவின தேங்காய் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன். ஹீட்டை கூட்டி வச்சுறாங்கோ. இப்போ 1.5 நிமிஷமாக இந்த தேங்காய் பூ போட்டு வறுத்தோன்ருக்கேன். இந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து அரிசி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் சிவப்பு பச்சை அரிசி இருக்குது. இப்போ இதை போட்டு இதையும் வறுத்தெடுக்கணும். உங்களுக்கு 2ஐயும் போட்டு வறுக்க தெரியாட்டி நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியே வறுத்தெடுக்கலாம். ஹீட்டை கூட்டி வைக்காமல் இப்படி நீங்கள் வறுத்தெடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வறுபட்டு வரும். அரிசி போட்ட அப்புறம் இன்னொரு 1.5 நிமிஷம். ஸோ டோட்டலியாக 3 நிமிஷம் வறுத்தோன்ருக்கேன். இந்த தேங்காய் பூ லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வருது. இந்த தேங்காய் பூவும் அரிசியை போட்டு இப்போ டோட்டலியாக வந்து 4.5 நிமிஷம் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த 4.5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போட்டு இதையும் வறுக்கணும். கடுகோடு சேர்த்து இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து பெரிய காஞ்ச மிளகாய் இருக்குது 4 பெரிய காஞ்ச மிளகாய். இப்போ இதை நல்லா கிளறி வறுக்கணும். எரிய விட்டுறாதீங்கோ. இது வந்து உங்களுக்கு இப்படி ஒன்றடியாக சேர்த்து வறுக்க தெரியாட்டி நீங்கள் தனித்தனியே வறுத்தருங்கோ லைட்லி கோல்டன் ப்ரௌன் வர வரையும். ஒரு 6 நிமிஷமாக டோட்டலியாக வறுத்தோன்ருக்கேன். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ 8 நிமிஷமாக வறுத்தோன்ருக்கிறேன் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சு. டோட்டலியாக 10 நிமிஷம் வறுத்துருக்கிறேன் மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் வச்சோன்னு இருந்தால் இப்படி நல்லா லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கையில் இப்படி வரைக்கும் நான் அடுப்படி பாடி போட்டு கொஞ்சம் ஆற விட போகிறேன். ஆற வச்சா பிறகு இதை நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இந்த தேங்காய் பதெல்லாம் வறுத்தா பிறகு இன்னொரு டிஷ்ஷில் இறக்கி விடுங்க. இல்லாட்டிக்கு இந்த தட்டியில் இருக்க சூட்டுக்கு எண்ணெய் வந்து வறுபடும், கருகிரும். இந்த தேங்காய் பூ அரிசி எல்லாம் வறுத்து வச்செல்லாம் நல்லா ஆறின அப்புறம் இந்த பட்டை அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் மண் சட்டி வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து இஞ்சி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எடுத்து இடித்து வச்சுக்கிறேன். இதில் வந்து 5 உள்ளிப்பல் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் முள்ளியும் போட்ட பிறகு 1 நிமிஷம் வதங்க விடுவோம். இந்த இஞ்சியை முள்ளியும் போட்ட பிறகு 1 நிமிஷம் வதங்க விட்டுருக்கேன். இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதில் வந்து 3 பீஸ் ரம்பை இருக்குது. இதில் வந்து 4 பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் சேருங்க. இதில் வந்து இப்படி 2 பீஸ் லெமன் கிராஸ் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். இதில் வந்து 2 கராம்பு இருக்குது. இதில் வந்து ஏலக்காய் இருக்குது 2 ஏலக்காய். இதில் வந்து கருவா இருக்குது 1 பீஸ் கருவா போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு
ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இந்த கருவாய் எல்லாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் வதங்க விட்டுருக்கேன். ஸோ டோட்டலியாக 6.5 நிமிஷம் வந்து வதங்க விட்டுருக்கேன். இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கு நாங்கள் அரைச்சி வச்ச கூடு இருக்கல, இந்த கூடை இதில் போடுறேன். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 இல்லை 2.5 நிமிஷம் வதங்க விடுவோம். கிளறியே வதங்க விடுவோம். இப்போ ஒரு நிமிஷமாக வதங்க விட்டுருக்கிறேன். இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம். டோட்டலியாக வந்து 2.5 நிமிஷம் விட்டுருக்கிறேன். 2.5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கு நான் 2 மணித்தியாலும் மேரினேட் பண்ணி வச்சு கோழி இருக்குது. இந்த கோழியை இதில் போடுறேன். இந்த பவுலை வந்து வையுங்கோ, கழுவிடாதீங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மூடி போட்டு 5 நிமிஷம் விட போகிறேன் மீடியம் ஹீட்லேயே. 2.5 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டு நான் திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 2.5 நிமிஷம் விட போகிறேன். இப்போ இன்னொரு 2.5 நிமிஷம். ஸோ டோட்டலி 5 நிமிஷம் விட்டு நான் இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பவுலுக்குள்ள வந்து 1 கப் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இதில் விடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த இருக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஹீட்டை கொண்டு மீடியத்தில் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 25 30 நிமிஷம் அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கொதிக்க விட்டு நான் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 20 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ இன்னொரு 15 நிமிஷம். ஸோ டோட்டலியாக 25 நிமிஷம் விட்டு நான் இனி துறந்து போட்டு இன்னொரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ நான் துறந்து போட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட்டுனான். ஸோ டோட்டலியாக 30 நிமிஷம் அவிய விட்டுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஊர் கோழி கறி செய்து முடிஞ்சது. கலர்ஃபுல் சிக்கன் கறி, எங்களோட அசங்கட ஃபேவரட் கறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர்ஃபுல் சிக்கன் கறி அசங்கட ஸ்பெஷல் செய்து முடிஞ்சது. நீங்களே பார்த்துருப்பீங்க. பெரிய கஷ்டப்பட்டு இல்லை இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு. பட் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பர்ஃபெக்ட். அந்த மாதிரி இருக்கு. நானே பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிக்கன் கறி வந்து செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கறியை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராங்கே போகாது. அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. மற்ற வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் அவங்கள சொல்ல வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.